வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி சேமியாவும் முட்டையும் வச்சு ஒரு புதுவிதமான டிஃபன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எப்போதும் நாம் இட்லி தோசைன்னு செஞ்சு போர் அடிச்சிருச்சு அப்படின்னாக்கா கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும், ஹெல்த்தியான டிஃபன் ரெசிபியும் கூட. இப்போ வாங்க அந்த ரெசிபி எப்படி செய்கிறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த ரெசிபி செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பாக்கெட் சேமியாவில் அரை பாக்கெட் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு ஒரு 3 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். அரை பாக்கெட் சேமியா பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 பேர் சாப்பிட்லாம் நான் இன்றைக்கி எடுத்துருக்க அளவு. இப்போ இந்த சேமியாவை நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும். நம்ம அப்படியே சேர்த்தோம் அப்படின்னா முட்டை கூட மொடன்னு இருக்கும், கலந்து கொடுக்க வராது. அதனால் இப்போ வெந்நீரில் போட்டு மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா போதும். வெந்நீர் நல்லா தளன்னு கொதிக்கணும். அதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. வெந்நீர் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சேமியாவை சேர்த்துக்குங்க. சேமியாவை சேர்த்து ஒரு 2 செகண்ட் மட்டும் கலந்து கொடுங்க. ரொம்ப நாளை வச்சிட்டிங்க அப்படின்னாக்கா கொலன்னு போயிடும். அதனால் ஒரு 2 செகண்ட் மட்டும் வச்சு இது போல் கலந்து கொடுங்க. டக்குன்னு வெந்து வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், சேமியா நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள். நல்லா தண்ணி சூடாக இருந்ததுன்னா ஒரு 2 செகண்ட் போகும். இப்போ இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்குவோம். நல்லா அருமையாக வெந்து வந்திருக்கு பாருங்கள். இந்த பக்குவத்துக்கு தான் இருக்கணும். இதே இது வந்து எடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா கொஞ்சம் லைட்டாக அழுத்தமாக இருக்குது பாருங்கள். கொலன்னு போகாத அளவுக்கு பார்த்துக்குங்க. இப்போ இது ஒரு வடிகட்டியில் நம்ம வடிகட்டி எடுத்துக்குவோம். நம்ம இதை வடிகட்டின உடனே இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பச்சை தண்ணி ஊற்றி அலசிடுங்க. அப்போ தான் சேமியா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நமக்கு நல்லா கிடைக்கும். இல்லைன்னா அந்த சூட்லேயே இன்னும் கொஞ்சம் வெந்து ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். கையோட பச்சை தண்ணி ஊற்றி நல்லா அலசி எடுத்துக்குங்க. இப்போ நம்ம சேமியா ரெடி பண்ணிக்கிட்டோம். இப்போ இதுக்கு நம்ம ஒரு மசாலா வதக்கி ரெடி பண்ணணும். அதுக்கு அடுப்பில் பேன் வச்சுருக்கேன். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக நறுக்குனது சேர்த்துருக்கேன். வெங்காயம் நம்மளோட அளவு பொறுத்து தான், எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் அதிகமாக சேர்த்து செஞ்சால் கூட இது டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இப்போ கண்ணாடி பதத்துக்கு வதக்கிக்குங்க. இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரே ஒரு தக்காளி பழம் நல்லா பொடிசாக வெட்டினது இது கூட சேர்த்துருக்கேன். இப்போ இது ரெண்டும் நல்லா சேர்ந்து வதங்கி வரட்டும். ரொம்பலாம் குழைய வதக்க வேணாம், இந்த அளவுக்கு வதக்கணும்னா போதும். ஒரு 3/4 வாசி வதங்கினதுக்கு அப்புறம் இதில் ஒரு அரை டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், ஒரு 3/4 டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்குங்க. அரை டீஸ்பூன் சோம்புத்தூள், அரை டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்குவோம். இது கூடவே அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள், அரை டீஸ்பூன் மிளகுத்தூள், அப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துக்குவோம். நல்லா ஒரு 2 செகண்ட் மட்டும் கலந்து கொடுத்துக்குங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக நறுக்குன கருவேப்பிலை கொத்தமல்லி நல்லா நிறைய சேர்த்துக்குங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்து நல்லா இன்னொரு 2 செகண்ட் மட்டும் கலந்து கொடுத்துக்குவோம். இப்போ இந்த மசாலாவை பார்த்தீங்கன்னா வதக்கினதுக்கு அப்புறம் ஆற வச்சு எடுத்துக்குவோம். அதுக்கு இடையில 3 முட்டையை உடச்சி நல்லா இது போல் பீட் பண்ணி எடுத்துக்குங்க. முட்டையை நல்லா அடிச்சுட்டு செஞ்சோம் அப்படின்னாக்கா நமக்கு சாஃப்டாக கிடைக்கும். இப்போ முட்டையை அடித்து எடுத்துக்கிட்டேன். நம்ம வதக்கின மசாலாவும் ஆறிடுச்சு. அதுக்கு முன்னாடி நம்ம அலசி வச்சுருக்க சேமியாவையும் இது கூட சேர்த்துக்குவோம். வதக்கின மசாலாவும் இது கூட சேர்த்து இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒத்தாப்பில் ஒன்று கலந்து எடுத்துக்குவோம். இதில் நம்ம தண்ணிலாம் எதுவும் சேர்க்க வேண்டாம். நல்லா இதே போல் கலந்து கொடுத்துட்டே இருந்தோம்னா நல்லா எல்லாம் ஒத்தாப்பில் ஒன்று கலந்து வந்துடும். ரொம்ப ஈஸியாக டக்குன்னு ஒரு 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாம் அந்த டிஃபன் ரெசிபி. முட்டையும் சேமியாவும் வீட்டில் இருந்ததுன்னா ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு கூட நம்ம உடனே செஞ்சு கொடுத்துடலாம். இதை டிஃபன் பாக்ஸுக்கு கூட நம்ம செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப அருமையாக சாப்பிடுவாங்க விரும்பி. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ அடுப்பில் ஒரு தோசைக்கல் வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க கலவையை சேர்த்துக்குவோம். 1.5 கரண்டி அளவுக்கு நான் வச்சுக்கிறேன். வச்சு நம்ம தோசை ஊற்றுற மாதிரி ரவுண்டாக இதே போல் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்குங்க. நம்ம அடையெல்லாம் எப்படி செய்வோமோ அதே போல் தான். இப்போ ஒரு பக்கம் நல்லா வேகட்டும். நல்லா இது போல் ஒத்தாப்பில் ஈவனாக இருக்கிற மாதிரி செஞ்சுக்குங்க. கொஞ்சம் மெல்லிஸாக ஊற்றிக்குங்க. வெந்ததுக்கப்புறம் இது கொஞ்சம் நமக்கு கனமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் சாப்பிட்றப்ப பார்த்திங்கன்னா சாஃப்டாக இருக்கும். இதிலே பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு பக்கம் வெந்தோன்னா மறுபக்கம் திருப்பி போட்டுக்கிறேன். இப்போ மறுபக்கமும் வேக வச்சு எடுத்துக்குவோம்.
இந்த முட்டை தோசை பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. சாப்பிட்றதுக்கு சைடிஷ்ஷே தேவைப்படாது. அந்த அளவுக்கு டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ நம்மளோட முட்டை தோசை ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்லாம். இன்னும் ரொம்ப சூப்பராக அருமையாக இருக்கும். ஹெல்த்தியான இந்த டிஃபன் ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் சூப்பராகவே இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.